இப்ப நீங்க கேக்குறீங்களா, இப்ப நடந்துட்டு இருக்குல்ல, இது சம்பந்தமா தான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்க. இது வர்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு படத்திலையும் பெண்களுக்கு மட்டும் இல்லாம ஒரு சமுதாயத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கணும். அது நம்ம இந்த சினிமா அப்படிங்கிறது பெரிய மீடியா, இதுல நம்ம காட்டினா 4 பேருக்கு கொஞ்சம் அது திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் முன்னாடி நாட்டுப்பற்ற படங்களும் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கூட அதுதான், இந்த ஒரு சின்ன ஒரு குழந்தை ஒரு தப்பா சில பேர் இது பண்ணிடுவாங்க, ஹராஸ் பண்ணிடுவாங்க. அதுலயும் இதுதான் சொல்றோம், டயலாக் கூட நானே எழுதியிருக்கிறதுல. இதுல ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். இப்ப நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம், பட் நமக்கு இதே ஆஸ் வி ஸ்பீக் நம்ம கண்ட்ரியில எத்தனை பேருக்கு அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? நமக்கு பேசும்போது நிறைய நடந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் இப்போ எல்லாரும் காப்பாற்ற முடியாது, ஒரு ஹீரோ அப்படிங்கிறவனை காப்பாற்ற முடியாது. பட் அது ஒரு பேசிக் உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்கணும். இப்போ நான் சொன்ன சீனு படம் இன்னும் வரல, பட் நீங்க கேட்கறதுனால சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம், அதனால தான் சொல்றேன். இப்படி பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணிடுவாரு, ஒரு சின்ன பையன் வீடியோ எடுத்துட்டு இருப்பான். ஒரு சின்ன பையன் ஒரு போன் மொபைல்ல அப்படி எப்படி எடுத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிக்க, இந்த பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? அவன் என்ன பண்ணிடுவான், இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரு பொண்ணை பத்தி ஆதங்கமா பேசிட்டு இருக்கும்போது இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிங்கிற ஆதங்கமா பேசும்போது ஒரு பையன் எடுத்துட்டு இருப்பான். அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதோ இருக்குன்னா அதை எடுத்து ட்விட்டர்ல போடுவான், இன்னொன்னு போடுவான், இன்னொரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல போட்டுருவான். அதுல எவ்வளவு லைக்ஸ் வருதுன்னு மட்டும்தான் பாக்குறான். அதோட அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு. ஓகே, இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பொதுமக்கள் டிவியில பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த சேனல் பார்க்கும்போது உச்சு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துருவாங்க, கண் கலங்குவாங்க, இதெல்லாம் முடிஞ்சு போகுது. இம்மிடியட்டா சேனல் மாறும், அதுக்கப்புறம் அதை பத்தி மறந்துடுவாங்க. அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி தான் எல்லாருக்கும், ஈவன் டிவி சேனல்ஸ் அப்படிதான். ஏதாவது ஒரு விஷயம் அதுக்கு ஒரு மியூசிக் ஒன்று போடுவோம், ஒன்று பேக்ரவுண்ட் இதெல்லாம் பண்ணிட்டு அது ஃபுல்லு முடியுது. அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிஞ்சு போயிருது. இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கணும், ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பாண்டேஜ் அப்படின்னு இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் தடுக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். உலகத்துல எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அது இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் தடுக்கணும்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்வுகள் இருந்தால் தாங்க முடியும். ஒருத்தனால எதுவும் மாற்றவே முடியாது. ஏதோ எத்தனை இந்த மாதிரி ஒரு கமிஷன்ஸோ என்ன மாதிரி வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறுத்தணும்னா அது எல்லாரும் சேர்ந்து பண்ணால் தாங்க முடியும். இது ஒருத்தரால ஒரு இண்டஸ்ட்ரியால இது நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா இடத்துலயும் நடக்குது, எல்லா இடத்துலயும் நல்லவங்க இருக்காங்க, எல்லா இடத்துலயும் கெட்டவங்க இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல ஒரு பேங்க் எடுத்துங்களேன், அங்கே இல்லையா? இன்னொரு நீங்க ஏதாவது நீங்க எடுத்துங்களேன், எந்த ஒரு தொழில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அங்கேயும் நல்லது இருக்கு, நல்லவங்க இருக்காங்க, அதே மாதிரி தப்பான ஆளுங்களும் இருக்கிறாங்க. குறிப்பிட்டு இதுதான் இங்க இடத்துல தான் நடக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு இருந்து அது எல்லாரும் ஒட்டுமொத்தமா முயற்சி பண்ணால்தான் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும், குறைக்க முடியும். தெலுங்குல ஜூனியர் என்டிஆருக்கு அந்த